நெக்ஸ்ட் இந்த பிளிப்கார்ட்ல வாங்கின ஸ்பாஞ்சு இதையுமே தண்ணியில நல்லா டிப் பண்ணி இருக்கிறதுலே கஷ்டம் ரீஃபில் பெண்ணால எழுதினது அதை வந்து துடைக்கிறேன். இதுல நுரலாம் எதுவும் வரல, ஆனா அதை விட ரொம்ப ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா ரிமூவ் ஆகுது. இதுல ரெட் பென்ல எழுதினது ஜஸ்ட் அசால்ட்டா ஈஸியா தொடச்சிட்டேன். அந்த தொடச்ச இடத்துல மட்டும் பாருங்க எவ்வளவு புத்தம் புதுசா இருக்கு அப்படின்னு. இந்த அளவு வால்ல சேஞ்சஸ் இருக்கு பாரு. எங்க வீட்லயும் வால் ஃபுல்லா அழுக்கா இருக்கு. ஸோ தொடச்சி உண்மையெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். இதான் அந்த வீட்டில் காட்டினா அதே ஸ்பாஞ்ச் சரிங்களா. இந்த ஸ்பாஞ்ச் தான் அவர் வீட்டில் ஒரு டேக் பண்ணாரு. அதை பார்த்து அதை தொட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். மொத்தம் 3 ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. தண்ணியில் முக்கணுமா நல்லா கொஞ்சம் டிப் பண்ணிட்டு இப்படி எடுத்துட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் துடைக்க வேண்டியது. ஆமால நான் ரொம்பலாம் டைட் பண்ணல, லைட்டாக எப்போ நம்ம துடைக்கிற மாதிரி கொஞ்சம் இப்படி அழுத்தி துடைச்சாலே போதுங்க பாருங்க. நீங்களே பாருங்க, வெறும் ஒரு 10 செகண்ட் துடைச்சிருப்பேன் சரிங்களா. இங்கே வித்தியாசம் பாருங்க. துடைச்சிட்டு இந்த தண்ணியில் முக்கணும்னு தண்ணி எப்படி ஆகுது பாருங்க. சரி கெமிக்கல் இல்லைன்னாங்க, ஏதாவது கெமிக்கல் இல்லையோ என்ன காரணமாப்போ. காய்ஸ் சாதிகேஸ் என்ன சொன்னார்னா, ரீஃபில் பண்ணலாம் எழுதுனது எஃபர்ட்லெஸ்ஸாக போகுது அப்படின்னாரு சரிங்களா. எஃபர்ட்லெஸ்ஸாக அழிக்கேன் போகலை சரிங்களா. இதுக்கு பேர் எஃபர்ட்லெஸ்ஸாக சொல்லுங்கள். இன்னும் தைக்கமாங்க எப்பா இப்படி தேய்ச்சா மணிக்கணக்கில் ஆயிரும். நான் ஃபுல்லாக வச்சு தேய்ன்னு தேய்ச்சின்னு வைங்களேன், இந்த ஸ்பாஞ்சி சேஃபே மாறிடுது. எஃபர்ட் எடுத்து தேய்ச்சா தான் போகணாச்சும் அவர் சொல்லியிருக்கலாம். இந்த தேய்ச்சும் இன்னும் போகலை சரிங்களா. இன்னும் கொஞ்சம் இருக்குது தெரியுதா. தேய்யில பின்னாடி பெயிண்டே போயிட்டல, ஆனால் இந்த ஆயிலும் போகல ஃபுல்லாக. காய்ஸ் இந்த 2 ப்ராடக்ட் பார்த்துக்கோங்க. ஒரே ப்ராடக்ட் தான் நம்ம சாதிகேஸ் ப்ரோ அவர் வீட்டில் டேக் பண்ண அதே ப்ராடக்ட் தான் சரிங்களா. ஏன்னா மாற்றி சொல்லக்கூடாதுல்ல. நான் 3 ஸ்பாஞ்ச் வாங்கியிருக்கேன். 120 ரூபாய்க்கு 100 ஸ்பாஞ்ச் தான் வரும். 3 ஸ்பாஞ்சுமே யூஸ் பண்ணி அழிச்சிருக்கேன். ஒரு பக்கம் தான் அழிச்சிருக்கேன். 3 ஸ்பாஞ்சு நிலைமையை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கிரேயான்ஸை க்ளீன் பண்ணுது சரிங்களா, அதுவும் கஷ்டப்பட தான் க்ளீன் பண்ணுது. ஆனால் அந்த ரீஃபில் எழுதுனா கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்பட தான் க்ளீன் பண்ணுது. அதிகமாக ரொம்ப அதிகமாக. ஆனால் அவர் வந்து எஃபோர்ட்லெஸ்ஸாக போயிருந்தாரு. எஃபோர்ட்லெஸ்ஸெல்லாம் போகாது. 10க்கு நான் ஒரு 3 மார்க் தான் கொடுப்பேன் சரிங்களா. ஸோ யாரும் வாங்காதீங்க, வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க காசை. அதே மாரி நான் நிறைய காசு இருக்குது, எனக்கு காசு தரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே டேக் பண்ணுறேன், இங்கே தொட்டாங்க எனக்கு கமிஷன் கிடைக்கும். அப்படியே காசு தாங்க, மற்றபடி வாங்காதீங்க. நக்கல்யா அவனுக்கு.